இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருக்கு. தரோலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரியலி லைக் எல்லாருமே அவங்க ரோலுக்கு ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. and they've done justice to their roles. லோகேஷ் நல்லா எடுத்துருக்காரு. அதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கும் ஈக்குவலா கரெக்டா ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கான ரோல் எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. நாகார்ஜுன் as usual அப்ப ரொம்ப நாள் அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. அவரோட இதை அவர் கரெக்டா இது பண்ணிருக்காரு, ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு ஒரு கேரக்டரை. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அனிருத் கேட்க வேண்டாம், அங்கங்க பிஜிஎம் போட்டு தெரிக்க விட்டுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஜிஎம் கொடுத்துறாரு. எல்லாருமே ஈக்குவலா கரெக்டா அந்த பிஜிஎம் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளஸ் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பரா இருக்கு படம். ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் லோக்கியோட அந்த போதைப் பொருள் அந்த இது அது ரிலேட்டடான படம் தான். நல்லா எடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டாரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வரல, அமீர் கானுக்கு வரல, உபேந்திராக்கு வரல, சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. நடிச்சு அவங்களே சூப்பர் ஸ்டாராக தான் நடிச்சிருக்காங்க. அதனால அவரை பத்தி சொல்லணும்னு 74 இயர்ஸ்ல ஒரு கரிஸ்மா மெயின்டைன் பண்றாரு. இந்த வயசுலயும் ஒரு ஃபேன்ஸ் வச்சிருக்காரு, இந்த வயசுலயும் ஒரு ஃபேன்ஸ் வச்சிருக்காரு, சின்ன வயசுலயும் ஃபேன்ஸ் வச்சிருக்காருன்னா அவர் வந்து ஒரு வேற லெவல். எந்த இந்தியன் சினிமாஸ்லயே கிடையாது யாருமே வேற லெவல். 50 இயர்ஸ் ஆஃப் தலைவர் பயங்கரம். மத்த படம் இல்ல, எல்லா படத்துலயுமே அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் தான். ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரோல் அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த ரோலை வந்து சேலஞ்சிங்கா எடுத்து பயங்கரம் பண்ணிருக்காரு. ரைட் ஃப்ரம் 25 இயர்ஸ்ல இருந்து இப்ப 74 இயர்ஸ்ங்க. இப்போ வரையும் அதே ஸ்டைலு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கான ஒரு படத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க, 74 இயர்ஸ்க்கான அவரையும் காமிச்சிருக்காங்க. ரெண்டுலயும் உங்களால டிஃபரன்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாது. பயங்கரமா இருக்கும். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ், அந்த ஏஜ் ஃபேக்டர் தவிர்த்து அந்த ஸ்டைலு, அந்த எனர்ஜி, அந்த கரிஸ்மா இப்போ வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்றாரு. வேற யாராலையும் பண்ணவே முடியாது. பயங்கரமான ஒரு ஆக்டர் அவரெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்தியால. அரங்க மத்தியிலுமே வரும்போது அரங்கமே சும்மா தீ பிடிச்ச மாதிரி அதிர்ச்சி போகும். அது அப்புறம் மோனிகா பண்ணது நல்லா இருந்தது. அனிருத் ஆஸ் யூஷுவல் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த கேமியோ ரோலுக்கு ஒரு இன்ட்ரோ எப்படி கொடுக்கணுமோ பக்காவா கொடுத்துருக்காரு. நீங்க சாதாரண ஒரு டேரக்டருக்கு கூட இந்த மாதிரி கொடுத்துருக்க. பட் ஆனா லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு பக்காவான மாசான என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனா படத்துல வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்றாங்க யாரும். அடுத்ததான் வந்து இந்த படம் வந்து எல்சியூல வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். டீகோட் பண்ணவே முடியாது. நீங்க விக்ரம்ல நீங்க டீகோட் பண்ணிருக்கலாம், கைதுல டீகோட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த படத்துல டீகோட் பண்ணவே முடியாது இந்த படம் வந்து எல்சியூல வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளோ நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் படம் பக்காவா இருக்கு. தலைவர் பாட்டே கிளப்பிட்டாரு. அவுட் ஆஃப் இட் வாஸ் an amazing watch. காமெடிக்கு காமெடியும் இருக்கு, ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் இருக்கு, ரொமான்ஸ்க்கு I wouldn't say a lot of romance, but then it's a very good blend of what our audience expect, and storyline is very compelling, so it was very interesting to watch. Keep an eye out for all the twists and turns that come in the film. தனியா சொல்ற அளவுக்கு everybody owned their screen time. அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரேமையும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரீன் டைமையும் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஸோ நான் ஆக்டர் கிடையாது, பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஸோ அதனால எனக்கு பெருசா எதுவும் ஐடியா இல்லை. பட் they did an amazing job. லோக்கி படம் பக்கா, லோக்கி படம் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ் படம் ஆமா, டிஏஜிங் பண்ணி விண்டேஜ் ரஜினி சார் வந்திருந்தாங்க. அந்த 80s 90s ரஜினி சாரை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த டிஏஜிங் போர்ஷன். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. லியோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண ரெண்டுமே ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கு. இது வேற, இது வேற, அது வேற. ரெண்டுமே வேற சப்ஜெக்ட். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹைப் இருக்கலாம். ஒரு 75 வயசுல ஒருத்தரால இந்த லெவல்ல நடிக்க முடியுமா அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான், வேற யாராலையும் முடியாது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. ஒருத்தர் 75 வயசுல ஒருத்தர் டான்ஸ் ஆடு மெனக்கறாருன்னா ரசிகர்களுக்காக மட்டும்தான். அதுலேருந்து ஆரம்பிச்சு படம் நல்லா விறுவிறுன்னு போகுது. அதே மாதிரி நாகார்ஜுனோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஸ்ருதிஹாசன் வந்து ஆரம்பத்திலேயும் கடைசி வரைக்கும் வராங்க. அவங்களோட ஆக்டிங் அவங்க இயல்பா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ்பேக்ல வருது. அந்த சின்ன வயசு ரஜினிகாந்த் வந்து அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நீங்க வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்றது எதனால அப்படின்னா வன்முறைகள் அதிகமா இருக்குன்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. வேற இந்த படத்துல அப்படிப்பட்டது வேற எதுவுமே கிடையாது. அனிருத்தோட பிஜிஎம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லவே முடியாத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இப்ப நாகார்ஜுனாக்கா இருக்கட்டும், உபேந்திராவுக்கா இருக்கட்டும், ஒரு இடத்துல அனிருத் ஒவ்வொருத்தருக்கும் பிஜிஎம் போட்டு வேற லெவல்ல ஹைப் ஏத்திருக்காரு படத்துக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி லியோ எடுத்திருக்கலாம், மாஸ்டர் எடுத்திருக்கலாம், விக்ரம் எடுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாறுபட்ட கதை இந்த படம். நீங்க அது மாதிரி இருக்கும்னு நினைச்சு நம்ம வரக்கூடாது. மாறுபட்ட கதை இது. அதே நிறைய மாஃபியா காமிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. அதே மாதிரி கடத்தல் காமிச்சிருக்காங்க, ஹார்ட் திருடி அதை விற்கிறத காமிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. ஒரு நண்பன் இழந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும், அவங்க குடும்பம் எப்படி காப்பாற்றப்படும், அவர் எப்படி இதானார்ன்றத நம்ம நண்பனை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால படம் வந்து
ஏ கிளாஸா இருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட். எல்லாரும் வந்து அவசியம் தியேட்டர்ல வந்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. ரஜினிகாந்தோட நடிப்பு அற்புதமா இருக்கு. இது லோகேஷ் கனகராஜ் படம்ன்றதை விட சூப்பர் ஸ்டார் தலைவருடைய படம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏ கிளாஸா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். தேங்க்யூ சோ மச். ஒன்றும் கிடையாது படத்துல. இதோட கேம் சேஞ்சர் இந்தியன் 2, கமல் பட தக் லைஃப், அது எவ்வளவோ நல்லா இருக்கு. படத்துல ஒன்றும் கிடையாது. அனிருத் அதே ஒரு 2000 வருஷமா அதே மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. எடுத்த உடனே ரேப் போடுறாரு ஃபைட் பண்ண உடனே. இந்த வருஷம் சின்ன சின்ன படம் 25 லட்சம் 50 லட்சம், அந்த மாயா கண்ணாடி, அந்த மாதிரி மாயா கூத்து எல்லாம் இதோட இந்த படத்தோட 1000 வாட்டி நல்லா இருக்கு. சொல்றேன், மோனிகா படம், மோனிகாக்காக நீங்க பார்க்கலாம். 1000 crores மூவி சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். படத்துல ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணா பண்ணலாம், அதான் சொல்ல வரேன். மாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம், வேற மாதிரி. ஸ்டோரி இஸ் நத்திங். அப்புறம் தலைவர் ஸ்டைல் நல்லா இருக்கு. சோபி அவர் வில்லன் இருக்கல மலையாளி, இட்ஸ் டூ குட். நாகார்ஜுனா நல்லா, வெரி குட். தலைவர் வெரி வெரி குட். எவ்ரி திங் இஸ் குட், பட் ஸ்டோரி இஸ் வெரி பேட். நோ ஸ்டோரி. சும்மா சொல்றாங்க சார், எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னு சொல்றாங்க. எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் ஸ்டோரி இல்லை, சும்மா வந்து என்ன புரியவே இல்லை சொல்ல போனால். நத்திங், உண்மை அதுதான். பட் பண்ணியிருக்காங்க நல்லா. அமீர் கான்லாம் எடுத்து வந்து ரொம்ப தேவையில்லாத ரோல், அதெல்லாம் எதுக்கு நிறைய பணம் இருக்கனால கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ரோல் அமீர் கான் சார். நாகார்ஜுனா வந்து காசு வாங்கினதுக்கு வேலை பண்ணியிருக்காரு சார். அவர் வாங்கின காசுக்கு வேலை பண்ணியிருக்காரு, அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு. பட் சோபிலாம் ஐயோ டூ குட், ஆக்சுவலாக வெரி குட், வெரி வெரி குட். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார். ஜெயிலர் இஸ் 1000 times பெட்டர் சார். ஜெயிலர் வந்து ஸ்டோரி இருந்திருக்கு, புரிஞ்சிருக்கு. some emotional, everything is there. We didn't find any emotional in this movie. or அந்த ஒரு டச் இல்லை. ஜெயிலர்ல வந்து அந்த டச் இருந்தது. நோ ஸ்டோரி அட் ஆல் ஆக்சுவலி சொல்ல போனா. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பர்ஃபெக்டா டிஹெச் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த விண்டேஜ் 70s 80sல பார்த்த தலைவரை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீன்ல. கொஞ்சம் கூட வந்து அந்த கிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, பக்காவா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு கேமியோஸ்லாம் இல்லாம எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு. அவங்க எல்லாம் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க படத்துல. படம் வந்து சான்ஸே இல்லைங்க. ஒன் வேர்ட்லாம் இதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. 50 வருஷம் லெகசி, அந்த 50 வருஷத்தை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு இந்த படம். சான்ஸே இல்லை. நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். யூஸ்வலா சொல்ற மாதிரி தான் ஒரு அந்த 1000 crores கிராஸ் பண்றதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் படத்துல இருக்கு. பட் இந்த சோசியல் மீடியா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த படத்தை. நல்ல படம், நல்ல கண்டென்ட். உண்மையில வந்து நான் பங்கு தளபதி பார்த்து வாழ்த்துது. உபேந்திர சார் பார்த்தோன்னே அவ்வளவுதான் நம்ம வந்து ஓகே இந்த பங்கு உபேந்திர சார் பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ். எனக்கு வந்து அந்த கொக்கி சாங் ரொம்ப உங்களுக்கு அந்த டைலாக்லாம் இருக்கான்னு சொன்னா, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு, லோக்கி வந்து தலைவர் ஃபேனா இல்ல கமல் ஃபேனா எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா ஒரு வெறித்தனமா பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்தது. ஐயோ 70 வயசுக்கு மேல யாருங்க இந்த மாதிரி பண்றோம்? எனக்கே வந்து நம்மளா ஒரு வயசுல நிப்போமா நடப்போமா நினைக்கும் போது இந்த மனுஷன் டான்ஸ் ஆடுறான், ஃபைட் பண்றான், சின்ன பையனா வரான், என்னமோ பண்றாரு. நான் தளபதி ஃபேன் தான், வந்தது லோகேஷ்காக தான். ஆனா வந்து தலைவரை பார்த்தோன்னே நானே தலைவர் ஃபேன் ஆயிடும்னு பயமா இருக்கு. முடிச்சிடலாமா? அவ்வளவுதான், முடிச்சிச்சு.